வேலூரில் தனியார் சிமெண்ட் கிடங்கில் 10 கோடிக்கும் மேல் பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு எதனால் இந்த பணம் இருக்கிறது, தேர்தல் நேரத்தில் பணம் பட்டுவாடா செய்வதற்காக போன்ற பல்வேறு கோணங்களில் அங்கு விசாரணை அங்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவான தரவுகளை கேட்கலாம். மகாலிங்கம், எதனால் இந்த சோதனை நடைபெறுகிறது, எதன் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதுவரையும் எது முகாந்திரம் தெரிந்திருக்கிறதா? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செய்திதான். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழகத்தில் பல இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் தீவிரமாக தங்களது சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் பல இடங்களில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் தங்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ரகசிய தகவலின் அடிப்படையில் வேலூரில் பள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் உள்ள தனியார் குடோனில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சாக்குப்பையில் பணத்தை எண்ணி அதை முறையாக எழுதி எவ்வளவு இருக்கிறது என்பதை போட்டு அதை சாக்குப்பையில் கட்டி வைத்திருக்கிறார்கள். மிக நுட்பமாக இந்த பணம் என்பது பார்சல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பரிசாக கொடுக்க இந்த பணம் என்பது தயார் செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்குப்பம் பகுதியில் சிமெண்ட் குடோனில் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்று காலை சரியாக 8 மணி அளவில் தங்களது சோதனையை தொடங்கினார்கள். இந்த சோதனையின் போது அதிர்ச்சிகரமாக கட்டுக்கட்டாக சாக்குப்பையில் பணம் என்பது வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் யாருடையது, யார் இது போன்று தயார் செய்தது, யார் இந்த பணம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, அந்த குடோன் யாருடையது, யாருக்கு சொந்தமான குடோன், இந்த குடோன் உரிமையாளருடைய பணமா அல்லது அரசியல் பிரமுகரின் பணமா, இந்த பணம் யாரால் எடுத்து வரப்பட்டது, எப்போது எடுத்து வரப்பட்டது என்பது குறித்து தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. தற்பொழுது அனைவருக்கும் எழும் கேள்வி என்னவென்றால், கடந்த 29, 30 ஆகிய தேதிகளில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீடு மற்றும் அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்ய முயற்சி செய்தார்கள். அது மிகப்பெரிய சர்ச்சையில் முடிந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த சோதனைக்கும் தற்பொழுது பணம் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது இந்த பணம் நிச்சயமாக மிகப்பெரிய புள்ளியினுடைய பணமாக இருக்கலாம் என்றுதான் கருதுகிறார்கள். ஆனால் இதை நேரடியாக தொடர்பு படுத்தி ஆதாரங்களோடு காட்டுவதற்கு இன்னும் உரிய ஆவணங்கள் சிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது துரைமுருகன் வீடு மற்றும் அவரது மகனின் கல்லூரியில் நடந்த சோதனைக்கும் இந்த பண பறிமுதலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வார்டு வாரியாக எண்கள் எழுதப்பட்டு அந்த பணம் என்பது குறிப்பிடப்பட்டு கட்டி சாக்குப்பையில் வைத்திருக்கிறார்கள். அதே போல ஏராளமான கிட்டத்தட்ட 15 கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் என்று முதல் கட்ட தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை சாக்குப்பையில் இருந்து எடுத்து தற்போது எண்ணும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எண்ணுவதற்கான மெஷின்கள், பணத்தை எண்ணும் எந்திரம் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை எண்ணும் பணி குறைந்தது 1 மணி நேரமாவது நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணி முடித்த பிறகுதான் இந்த சாக்குப்பையில் உள்ள பணம் எவ்வளவு கோடி என்பது உறுதியாக சொல்ல முடியும் என்று வருமான மகாலிங்கம், இந்த பணம் பட்டுவாடா குறித்து உடனடியாக உங்களுடைய முதல் தகவல்களை பதிவு செய்து